பொதுவாக இறைவனை நாம் வழிபடக்கூடிய அந்த நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை ஒரு 3 வகையாக நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார். ஒண்ணு உருவம், இன்னொன்னு அருவம், இன்னொன்னு அரு உருவம். என்ன? ஒரு உருவம் நமக்கு கண்முன்னே காட்சி தருகிறது அப்படின்னா, மிகச் சுலபமாக அந்த உருவத்தின் மீது நம்முடைய கவனம் அப்படிங்கிறது போகும். காட்சிக்கு எது எளிமையாக இருக்கிறதோ, அது நம்முடைய மனம் மிக மிக எளிமையாக பழகிக் கொள்ளும். அதனால தான் கணபதி அப்படின்னா, அவருடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவருக்கு ஒரு உருவத்தை தந்தோம். முருகன் அப்படின்னா, அவரினுடைய தத்துவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு உருவமாக நமக்கு வகைப்படுத்தினார்கள். இப்படி உருவத்தை வகைப்படுத்தி, கணபதிக்கு ஒரு உருவம், முருகனுக்கு ஒரு உருவம், அம்பாளுக்கு ஒரு உருவம் அப்படின்னு ஒவ்வொரு உருவமாக நமக்கு வகைப்படுத்தினாங்களே எத வச்சு? சக்திகளை வைத்து. அவர்களினுடைய தாத்பரியங்களை வைத்து நமக்கு இந்த உருவம்